அடே போட் போட் ஜகதா போட் 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 அடே போட் 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 வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாழ்மலராய் நோக்குண்டா மேனினுடுங்காது கொண்டு துப்பான் திருமேனிக்கை தும்பிக்கைய உன் பாதம் தப்பாமல் சார்பா தமக்கே அல்லல் போல் வல்வினை போல் அன்னை வயிற்றில் பிறந்த பிள்ளை போகாதுயரம்போம் நல்ல குணமாம் மருணை கூபுரத்துள் கோபுரத்துள் வீற்றிருக்கும் கணபதியை தொழுத காப்பே போடு ஆனை முகமொரு கொம்பும் அகன்ற மார்பும் சிறு கண்ணும் பானை போல் வயிறும் பாங்கான பொன் பூணழகோ தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாழ் வாழும் நாயக நானே உனது பாதம் பணிந்தேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓ கணபதியே வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை பணி பூண்ட வெள்ளை கமலத்தில் வீற்றிருக்கும் என் வெள்ளையே என்னை அரசனோடு கொண்டு வந்து சரியா சிம்மாசனத்தில் வைத்த என் தாயே வற்றாத பொய்கை கண்டு வடநாடு கண்டு வடநாடு கண்டு மலை மீது மந்திருக்கும் முருகா உற்றார் ஒருவரில்லை உமையாள் தமக்கு மகளே முத்தாடைகளை தந்து அடியாளை ஆட்கொள்வாய் முருகா முருகேசா என் மனதுள் நின்று முருகா என நான் அழைக்கும் போது விஸ்தாரமாக புள்ளிமயில் மீதிலேறி வள்ளி தெய்வானையுடன் வர வேண்டும் எனதருகே
போட் அண்டர்கள் துயரம் தீர அவையா ஐயோ தீயல் பிறந்த ராமா ஆமோ தண்டகாருண்யம் சென்று சமுத்திரத்தை உருளணியாகவே கட்டி ஆமோ கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையிலேந்தோ பண்டரி போற்றும் ராமா ராம ராகவ ராமச்சந்திரா உமது பொன்னடி கமலம் போற்றி போடு சம்போரி முனமச்சிவாய வேத விநாயகா உமை அடிதனை பணிந்திடும் அருள்தரும் ஈசனை ஆதியையும் மந்தமுமான பொருளே ஐந்து தந்திவாயா பொருளே சம்பாயுந்துகர தந்திவாயா ஐந்துகர முன் பருக வாய சொல்லிக போடு போடு அப்படி ஆனக்கீழையுடை அருணா திருமகன பெருஞ்சாலிவாக நாம ஐந்துகர முன் பருக தந்திவாய சொல்லிக போடு போடு அப்படி அற்பல முற்பல முட்கணி சக்கரை அவளோடு கடலை செய்தோமே நாள வந்த கன நான் பாதியே அருளோடு வந்த சோதி மூல பிரளே நான் பாதியே சம்பாரளோடு பொருளே வேதமந்திர நீல சந்தா மறையோ போடு போடு அலைமகள் கலைமகள் அறியவே ஒரு மகள் வித்துவத்தை நச்சபையில் விரும்பினார் உன்னை தொழுதே விரும்பினாமை தோழோதா கலவா வள்ளியால் தினை புணத்தில் வருகிழிகள் விரட்ட விரட்ட வள்ளியால் தினை புணத்தில் வருகிழிகள் விரட்ட விரட்ட தினை மாவையுண்ட கலவா
சம்போ ஆண்டவா அருணகிரி ஆண்டவா பெருமலை ஆண்டவா அந்த ஆறுபட்ட அசுரதலை அர்த்தமா வடி வடி வேலவா மாறுபடா சுனை வதத்தவா ஓ இஷ்டமுடன் நரே ராம உன் புகழை வில்லில் பாட தந்தனை தோந்தனித்ததாலம் போடவே தோந்தனித்ததாலம் போடவே இஷ்டமுடன் நரே ராம உன் புகழில் வில்லில் பாட தந்தனை தோந்தனித்ததாலம் போடவே காலம் போடவே தொந்தனை தோந்தனித்ததாலம் போடவே முந்திய குரு நமக்கு முற்றனன் பரமேஸ்வரனா முக்கண்ணம் பரமேஸ்வரனா முந்திய குரு நமக்கு முற்றனன் பரமேஸ்வரனா முக்கண்ணம் பரமேஸ்வரனா ஓங்காரநாதத்துள் நாதமாய் வந்துதித்த நமச்சிவாய என்னும் மூலப் பொருளே அடியாள் கனவிலும் நனவிலும் ஒரு நாளும் மறப்பதில்லை சுவாமியே கணபதியே என் குருவே கனவிலும் நான் வைத்து கணபதி குஞ்சரமே உனை பாடுவமே ராம பலகாலம் உமை எடுவமே ராம சென்ன தேசமல்ல உருவோமே ராம உன்ன உருவோமே ராம உன்ன குற்றங்கோர எனக்கிடாம குத்தங்குரா ஹலோ சுவாமி ஆதியில வேதனாத அம்பலத்தில் ஆடும் ஜோதியில தூவல் மாலை நின்ற மாலை அரை முடியும் தேவிக்கால அம்பலமானரோடு நல்லருளை நாடலாக்கி நந்தி தலையை குடமாக்கி நெல்லையத்தில் ராமர் பதம் இருகையும் வீசுகோலாம் உந்தன் சொல்லை நாங்கள் பாட உந்தன் சொல்லை நாங்கள் பாட துணை இருப்பார் ராமா துணை இருப்பாரி ராமோ கலை மகளே சக்தி மலை மலை மகளே மறைய சேத்தனோட திருமாவளே சாமி மலை மகளே கலை மகளே மலை மகளே மலையரசன் திருமகளே வான்முகிலும் அம்பிகையே வந்தெனக்கு அருள் புரிவாய் வனம் இருக்கும் வழக்கிலேயே எனக்கு அருள வருவாயம்மா இடம் இருக்கும் ஈஸ்வரியே நெஞ்சு முட்டி நாம் நாடுளைய நாமுடையும் நெஞ்சுளையும் நாமுளையும் நினைவு தர வேணும் அம்மா நெஞ்சுளையும் நாம் அடியார்க்கு அருள் புரிவாய் எட்டெழுத்தா ஒரு எழுத்தா எனக்கு அருள வருவாயம்மா இசை மகளே கலை மகளே இசை மகளே கலை மகளே எனக்கு வந்து அருள் புரிவாய்
சுவாமி அரக்கர்களை கருவறுத்த ஹரிராம ரகுராமா அன்னை சீதா மணவாளா ஸ்ரீராமச்சந்திரர் சிறுமிக்கு நீ அருள் புரிவாய் சிறுமிக்கு நீ அருள் புரிவாய் கோசலயம் திருமகளே கோதண்டனே ரகுராமா கோதண்டனே ரகுராமா குழந்தைக்கு நீ அருள் புரிவாய் அரசி மகன் தவசுநாதன் அண்ணாவி சிவபெருமான் அவன் இணைந்த பெருமாளே சிவன் அடைந்த பெருமாளே சிறுமிக்கு நீ அருள் புரிவாய் சிவனடைந்த பெருமாளே போடு போடு கொடுங்க கண் கொடுத்த காளியம்மா காளி கதை கருள வேணும் அம்மா மஞ்சன முகமழகி மாயத்தங்க மாரியம்மா மனதில் வந்து அருள் புரிவாய் பேராண்ட ஈஸ்வரியே பேச்சு பிரம்மா சக்தியோட பிள்ளைக்கு நீ அருள் புரிவாய் மூன்று முகம் கொண்டவளே முப்புறத்தை ஆண்டவளே அம்பிகையே முப்புடாதே அம்பிகையே முப்புடாதே எனக்கு அருள வேணும் கொலசையில அமர்ந்தவளே தட்டி கொண்ட முத்தாரம்மா யார ஈஸ்வரமூர்த்தி அம்மா அருள் புரிய வேணும் அம்மா சந்திர மாறி சடை மாறி சந்தோஷமா அருள் புரிவாய் சக்தியான பகவதியே சக்தியான பகவதியே தற்காக்க வேணும் அம்மா அம்பிகையை நனி கொண்டால் எனக்கு அருள வேணும் அம்மா ஒக்குளிபாளையம் சன்னதியில் குழுவிருக்கும் தெய்வம் அவள் சக்தி கொன்ற வீரமாத்தி வீரமாத்தி சக்தி கொண்ட வீரமாத்தி என்னை வீட்டிருக்க வேணும் அம்மா சக்தி கொண்ட வீரமாத்தி வீட்டிருக்க வேணும் அம்மா சக்தி கொண்டு வேணும் தாயே சப்தகண்ணி 7 பேரும் எனக்கு அருள வேணும் அம்மா அட்டகட்டி 8 பேரும் அடியார்க்கு அருள் புரிவா சக்தியே துர்க்கையம்மா சக்தியே துர்க்கையம்மா அருள் புரிவாய் சந்தோஷமா தெப்பையில பிறந்த புள்ள செல்ல புள்ள கருப்பா சீதா தேவி வளர்த்த மகன் ராமனுக்கு திருமகன் கோட்டைக்கெல்லாம் காவல்காரன் கோண கொண்ட கருப்பசாமி கோட்டை வாசல் கருப்பசாமி மாளிகாபுரம் கருப்பசாமி மாளிகாபுரம் கருப்பசாமி மனதில் வந்து அருள் புரிவார் மனதில் வந்து அருள் புரிவார் போடு 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 மணிவிளக்கில் பிறந்த புள்ள மாயாண்டி சடை மதலைக்கு நீ அருள் புரிவா சட்டநாதர் கெட்ட வாழும் சாமி சங்கிலி பூதரம் சப்பானி மாடசாமி தற்காக்க வேணும் ஐயா தற்காக்க வேணும் ஐயா 1008 மாடர்கள் அண்ணாவி மாடசாமி அடியார்க்கு அருள் புரிவாய் அத்தனோட திருமகன் அறுபடை வேல்முருகா வேலி கதை படிப்பதற்கு வேலவனே அருள் புரிவாய் அந்த வேலவனே அருள் புரிவாய்
அஞ்சனா தேவி பால அனுமந்தனை அருள் புரிவார் எங்கள் குல ஐயனாரே எங்கள் குல ஐயனாரே எங்களுக்கு அருள் புரிவார் எங்கள் குல ஐயனாரே எங்கள் குல கருப்பா ஏ கருப்பா பாடறிய படிப்பறிய பாட்டில் கதையறிய கதையறிய ஏடறிய எழுத்தறிய ஏட்டிலுள்ள வகையறிய வகை ஐந்து நல்ல வயதனில அறியாத பிராயத்தில அறிவு கல்வி படித்தறிக்க அப்பா அம்மாவான் மறைவே கற்று தந்த வாத்தியார கற்று தந்த வாத்தியார அளவிலையோ நான் வருவே யான் காலவிலையோ போடு போடு குருவுடைய சீர்பதத்தை கொண்டேனையான் சிரசில் குருவுடைய சீர்பதத்தை கொண்டேனையான் சிரசில் நாட்டிலையும் நல்ல நாடு நல்லவர்கள் புகழும் நாடு செந்தாழம் பூச்செறியும் சீமாநல்லூர் நகரில் வாழும் மாடன் திருநாமம் பெற்ற மாடன் திருநாமம் பெற்ற மாடசாமி புலவர் சுவாமி கச்சு தந்த வாத்தியாரே அண்ணாவி குரு அவர்தான் வாடாமல்லி பூச்சொரியும் வல்லம் என்ற நகரினிலே வாழ்ந்தவர் தான் குருநாதர் ஜோதிமணி கவி பாடும் ஜோதிமணி கவி பாடும் அண்ணாவி சுப்பிரமணிய புலவர் பாதம் ஜோதிமணி கவிகள் பாடும் அண்ணாவி சுப்பிரமணிய புலவர் பாதம் சுவாமி கற்று தந்த வாத்தியார் அண்ணாவி குரு அவர்தான் ஆடாத சாமிகளை ஆட வச்ச பாப்பாரு யாரு என்று பார்ப்போமானால் தெண்டலும் தமிழ்நோடும் தென்காசி மாவட்டம் வாடாமல்லி பூச்சொரியும் வல்லம் என்ற நகரனிலே வாழ்ந்தவர் தான் குருநாதர் மாநிலமம் பெயர் பெற்ற மண்டலமம் புகழ் படைத்த மாறி திருநாமம் பெற்ற மாறி திருநாமம் பெற்ற புன்னவன் புலவர் பாதம் வள்ளல் பாடம் ராம பத்த மாரியம்மா புலவர் பாதம் போடு போடு வந்த வந்த சபையோர்க்கெல்லாம் சபையோர்க்கெல்லாம் வரப்போகும் பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்தோம் மாறு பேரும் கூடியிருக்கும் சபையோர்க்கெல்லாம் கூட போகும் பெரியோர்க்கெல்லாம் குழந்தை நானும் நமஸ்கரிக்க சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே கல்வி கற்ற கலைவாணரே தொழில் படைத்த சீமான்களே உங்கள் பிள்ளை வளர்மதியால் பாளையம் தன்னதிலே கொலுவிருக்கும் தெய்வம் தானே வீரமாத்தி வாசலிலே அரக்கன் கதை பாட போறேன் அனைவரும் கேட்டுக்கங்க சக்தியோட வாசலிலே சாஸ்தாங்கதை பாட போறேன் சந்தோஷமா கேட்டுக்கங்க பாடுகின்ற பாட்டினிலே
போடு போடு போடு. சபையோர்களே, பெரியோர்களே, ஆமா, சபை நிறைந்த தாய்மார்களே, சபையில தாய்மாரெல்லாம், வருங்கால தோழர்களே, தோழிகளே, தோழர்களே, தோழிகளே, வாலிப சிங்கங்களே, என் மாணவ கண்மணிகளே, என் பெருமைக்குரிய ஆமா என் ஒக்கிலிபாளையம் கிராமத்திலே சரி நான் புதிதாக ஒரு பொக்கிஷத்தை ஆமா எங்கிருந்து எடுத்து வந்திருக்கிறேன் என்று தெரியுமா? எங்க இருந்து? தெற்கு மாவட்டம், அதாவது ஆமா தென்காசி, அதாவது தென் மாவட்டத்தில் தென்காசி என்கின்ற ஊர்ல இருந்து ஒரு பொக்கிஷத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆமா ஆமா, இந்த பொக்கிஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கலைகளிலே சிறந்த கலை நாட்டுப்புற கலை. ஆமா, இந்த நாட்டுப்புற கலை நம்ம எல்லா விதத்திலையும் நம்ம பயன்படுத்துறோம். ஆமா, நாத்து நடவை பயன்படுத்துறோம். சரி, ஒரு ஊக்கு கொடு. ஆமா, நாத்து நடவை பயன்படுத்துறோம். ஆமா, தாலாட்டு பாட பயன்படுத்துறோம். சரி, ஒப்பாரி பாட்டு பயன்படுத்துறோம். எல்லாரும் இந்த மாதிரி பலவிதமான பாட்டுகள் வந்து எதுல பயன்படுத்துறோம்னா நாட்டுப்புற கலைகள், அதாவது நாட்டுப்புற வடிவில் நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா? ஆமா 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 ஆமா, அந்த மாதிரி ஒரு நாட்டுப்புற கலைகள் சரி இப்ப தொன்மை வாய்ந்து தென் மாவட்டத்துல உலா வந்து கொண்டிருக்குது. ஆமா, சுயநலமா. சரி, அதனால எங்க மாவட்டத்துக்கு கொஞ்சம் வேணும்னு சொல்லி உங்க மாவட்டத்துக்கு வேணும்னு கேட்டிருக்கீங்க. ஆமா, வட மாவட்டத்துக்கு, அதாவது தென் மாவட்டம், இது வட மாவட்டத்துக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா பாத்து, எனக்கு தெரியாது. அதனால தவமாய் தவம் இருந்து இதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அதானே பார்த்தேன். ஆமா ஆமா, அதனால இந்த கலையை கத்துக்கிறதுக்காக நிஜமாவா என் வாழ்க்கையில இந்த மாதிரி தூங்காம இருந்தது இல்ல. அதாவது நான் கர்நாடக சங்கீதம் இந்த வருஷத்துல 30 வருஷமா நான் கத்துக்கிட்டேன். இந்த ஃபீல்டுல இருக்கேன். அதாவது 30 வருஷமா? ஆமா ஆமா. ஆனா இந்த நாட்டுப்புற கலைகள் நம்ம நினைக்கிறோம் ரொம்ப எளிமையா வந்து மனசுல பதியும் சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆமா, அது தப்பான கணக்கு. ஆமா ஆமா, இது ரொம்ப ஆழமா பதியும், ஆழமான கணக்கு. ஆமா, அதுல ரொம்ப ஒன்று இருந்தால் மட்டுமே இந்த கலையை நம்மளால கத்துக்க முடியுமே தவிர நம்ம ஏனோ தானோ கத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா அது முடியவே முடியாது. அதை நான் சவால் விட்டு சொல்றேன். பாத்தீங்களா? ஆமா, அதனால ஒரு நயத்தோட அந்த மண் வாசனையோட ஒரு கலையை நம்ம கத்துக்கணும், ஒரு கலையை நம்ம பாடணும்னா அந்த ஆறாரோ ஆரிராரோ ஆரிராரோ இது தாலாட்டு நடையில வருது. ஓ, தாலாட்டு. ஆமா, இந்த பாட்டு யாரு வேணாலும், எந்த குழந்தைக்கு வேணாலும், யாரு வேணாலும் பாடலாம். ஆமா, ராரி ராரி ராராரோ ராராரோ ராரி ராரி ராராரோ. கண்டிப்பா அப்படி சொல்ல. இந்த நயத்தோட, இந்த கிராமிய நயத்தோட, இந்த மண் வாசனையோட ஒரு தாயாகப்பட்டவள் எந்த தாயானாலும் எந்த குழந்தைய வேணாலும் இதே நயத்தோட இதே வடிவத்தோட பாடுனா எப்பேற்பட்ட குழந்தையும் தூங்கிரும். ஏப்பா, தூங்காத புள்ள கண்ணை உருட்டிக்கிட்டு இருந்தாலும் சிக்கன பத்தி கண்ணை தூக்கிடும். கண்டிப்பா தூங்கிரும். அதான பத்தி எனக்கே தூங்க வருது. கண்டிப்பா தூங்கிரும். பெரியவங்க கூட தூங்கிடுவாங்க. நான் இப்ப நீங்க சொன்னீல்ல, எனக்கு தன்னாகல அசந்து வருது. அப்ப எவ்வளவு அந்த குரல் இனிமா இப்ப இது அசந்து தூங்கிறதையே தூங்க மாட்டேன். சரி, முடிச்சு தூங்கலாம். அதான பார்த்தேன். அதனால தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த வில்லுப்பாட்டை வந்து வில்லுப்பாட்டு, ஆமா, இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு, சரி, ஆமா, இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு ஒரு பொக்கிஷமா எடுத்துட்டு வந்திருக்கிற. ஆமா ஆமா, சரி, ஒக்குளிபாளையம் கிராமத்திலே ஆமா காளிமுத்து வள்ளியம்மா பெற்றெடுத்தாய் பிள்ளை, காளிமுத்து வள்ளியம்மா பெற்றெடுத்தாய் பிள்ளை, காளிமுத்து வள்ளியம்மா பெற்றெடுத்தாய் பிள்ளை, காளிமுத்து வள்ளியம்மா பெற்றெடுத்தாய் பிள்ளை, வள்ளியம்மா பெற்றெடுத்த திருமகளோ. போடு போடு போடு.
காளிமுத்து வள்ளியம்மாள் இந்த தம்பதிக்கு பிறந்த இந்த 5ஆம் பிள்ளையாகிய நான், அதாவது ஜான்சி வளர்மதியாகிய வளர்மதி. ஆமா, வளர்மதினா சாதாரண பேர் இல்ல, நாளுக்கு நாள வளர்ந்துகிட்டே இருக்கும். அதான் வளர்மதி. இன்னும் நிறைய வளரணும். வளர்ந்துகிட்டே இருப்பியா? கண்டிப்பா வளருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குல்ல. கண்டிப்பா ஒரு மனுஷனுக்கு தன்னம்பிக்கை இருந்ததுன்னா எப்பேற்பட்ட உச்சத்தையும் தொடலாம். அப்படியே மலையை கூட பிடி கொண்டு வந்துடலாம். ஆமா, அந்த தன்னம்பிக்கை எல்லாருமே வளர்த்துக்கணும். என்னை போல் நிறைய இந்த ஏதாவது தென் மாவட்டத்துல வளர்த்தக்கூடிய இந்த கலையை வட மாவட்டத்துக்கு கொண்டு வந்த என்னால, ஆனாலும் உங்க ஊர் மக்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கணும். ஆமா, வட மாவட்டத்துக்கு இன்னும் நிறைய என்னை போல கலைஞர்களை நான் உருவாக்குறதுக்கு கண்டிப்பா என்னோட குருநாதர் கூட இருக்கக்கூடிய மற்ற குருநாதரும் எனக்கு உதவியா இருப்பாங்க நான் நினைக்கிறேன். தெரியாத விஷயங்களை இன்னும் நிறைய நான் கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? படிக்கணுங்களா? கலையிலே நுட்பமான கலை. ஆமா, கிராமிய நடையில் வளம் வந்து கொண்டிருக்கும். சரி, இந்த வில்லுப்பாட்டு கலையை, ஆமா, அதாவது வில்லிசையை, வில்லுப்பாட்ட வட மாவட்டத்திற்கு, அதாவது கொங்கு மண்டலம், அதாவது கோவை கொங்கு மண்டலத்திற்கு, ஆமா, இந்த வில்லிசையை நான் உங்கள் முன்னால அரங்கேற்ற இருக்கிறேன். ஆமா, இன்னைக்கு அரங்கேற்ற விழா. ஆமா, கூட்டத்தை பத்தில ஏகப்பட்ட கூட்டம். நம்ம அக்கா வளர்மதி அவளுக்கு நாங்க ஏகப்பட்ட ஒரு பஸ் நிறைய வந்திருக்கோம் தென்காசியில இருந்து. ஆமா, அதே பிடிக்கல பஸ். எல்லாரும் வந்திருக்கு வில்லுக்காரங்க பூரா. கண்டிப்பா நீங்க எந்த மாவட்டத்துல இருந்து வந்தாலும் சரி, எங்க கொங்கு மண்டலம் சளைக்காத உங்களை அரவணைக்கிறதுல கண்டிப்பா கோவை கொங்கு மண்டலம் உங்களை வந்து வழிமேல் வழி வைத்து இந்த நாள் பூரா காத்துக்கிட்டு இருந்தது எங்களுக்கு தான் தெரியும். கொங்கு வங்காளம்னு சொல்லுவாங்க அந்த மாவட்டம். கொங்கு வங்காளம் இல்ல, கொங்கு மண்டலம். கொங்கு மண்டலமா? கோவை கொங்கு மண்டலம். ஓ, கோவை கொங்கு மண்டலம். ஆமா, என்னுடைய குலதெய்வ கோயிலாகிய வீரமாத்தியம்மன் கோவில்ல அரங்கேற்ற விழா இந்த வில்லிசை பாட்டு கச்சேரியை உங்கள் முன்னாடி நான் நடத்த இருக்கிறேன். இந்த விழாவுக்கு என் அழைப்புதலை ஏற்று வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் தாய்மார்கள் சிறப்பு விருந்தினர்கள் திருக்கோவில் முக்கியஸ்தர்கள் உற்றார் உறவினர்கள் குழந்தைகளையும் ஊர் பொதுமக்களும் பக்த கோடிகளுக்கு எல்லாத்துக்கும் என் நன்றியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்து வருகிறேன். இந்த வில்லிசையை கற்றுக் கொடுத்த குருநாதர் வள்ளம் மாரியம்மா அம்மையார் அவர்களுக்கும் என்னோட நீண்ட நாள் பயணம் செய்ய இருக்கின்ற என்னுடைய பக்கவாத்தியர் கலைஞர்கள் அவர்களுக்கும் என் துணை பாடகர் ஐயா அண்ணாவி அவர்களுக்கும் எனது முதற்கண் நன்றியையும் வணக்கத்தினையும் தெரிவித்து இந்த அடியாளாகிய சிறுபிள்ளை உங்கள் முன் இந்த வில்லுப்பாட்டை இசைத்து காட்ட பாடி காட்ட வரம் கூப்பி வந்திருக்கிறேன். அடியாளோ சிறு பிள்ளை. ஆமா, கற்றது கை மண்ணளவு கையால் கல்லாதது உலகளவு என்று சொல்லுவாங்க. கண்டிப்பா சொல்லுவாங்க. ஆனால் எல்லா கலைகளையும் நான் கற்றவளும் அல்ல, தெரிந்தவளும் அல்ல. கிடையாது. ஆமா, யாரும் இல்லை. ஆமா ஆமா, எனது சிற்றறிவுக்கு எட்டினார் போல் எனது குருநாதர் எனக்கு கற்றுத்தந்த பாடத்தை நான் உங்கள் முன்னின் மத்தியிலே எனது குருநாதர் ஆசையோடு வில்லிசையை தொடங்க இருக்கிறேன். ஆமா, நன்றி வணக்கம். ஆமா, அடுத்தது வில்லிசை முழக்கம். சாஸ்தாகதை. ஆதிவல்லி கைலாசத்தில் யாரெல்லாம் குலவி
கொலுவிருந்தா கொலுவிருந்த பகவானும் பார்வதியும் சம்மாளும் லட்சுமியும் இந்திரலோக தன்னதியிலே இந்திரராம் சந்திரராம் இன்பமுடன் கொலுவிருந்தா பிரம்மலோக பட்டணத்தில் பிரம்மாவும் சரஸ்வதியும் பிரம்மாவும் சரஸ்வதியும் பெரியமுடன் கொலுவிருந்தா முக்கோடி தேவர்களாம் எண்ணாயிரம் ரிஷிமார்களாம் அகஸ்தீஸ்வரம் புலத்தீஸ்வரம் கலை போற்றும் மாமுனியாம் தேவர் முனிவரோடு தரிக்கும் பாலரும் ஆனைமுக கணபதியும் ஆறுமுக வேலவனும் தேவாதி தேவர்கள் எல்லாம் தேவாதி தேவர்கள் எல்லாம் கையிலேந்தி குளமிருந்தார் அப்படியாக குளவிருக்கும் பொழுது சங்கரன் சதாசிவன் சப்பாவான கண் கண்ணன் காலகாலன் காமாலை கண்ணன் இதனோடு மட்டுமல்லாமல் தில்லை அம்பலன் திருலோகநாயகன் என்று சொல்லப்பட்ட ஆழ்மழுவுத்துணை ஏந்திய ருத்ராஷ மாளிகையாவும் புசித்திட ஆனைத்தோள் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு உமா பார்வதியை நேசிக்கும் காலகால சங்கரனும் கொலவிருக்க இன்னும் யாரார்கள் எல்லாம் கொலவிருந்து வருகிறார் என்று தெரியுமா? ஆகாயத்தில் சூரியனோ அன்பொழிய சந்திரனோ ஆகாசவாணியோடு ஆகாசவாணியோடு அன்னை கங்காதேவி கொலுவிருந்தா கங்காதேவி கொலுவிருந்தா அப்படி கொலுவிருக்கும் நாளிலே கைலாச வாசலிலே நாமல் மட்டும் கொலுவிருந்தால் மட்டும் போதுமா என்று ஆண்டவன் சிவபெருமான் மானிட மனுக்களையும் படைத்து மரம் செடி கொடி புல் பூண்டு இலை தாவரங்களையும் ஓடு மாடு ஆடு கன்று காளை இவைகளையும் படைத்து ஆடு மாடு கோழி குல்கி எறும்பு யானை முதல் ஓரறிவு முதல் ஆறறிவு படைத்த மானிட மனுக்களையும் படைத்திருக்கிறான் ஆண்டவன் சிவபெருமான். ஆமையோ படைத்த மானிட மனுக்களை எல்லாம் உலகிலே வாழ வைக்க வேண்டும் என்று ஈரேழு லோகமாகிய 14 உலகங்களை படைத்து அதை 3 பிரிவாக பிரித்து
ஆதிபாதாளம் என மூணாக பிரித்தார். அதலை சுதலை ஆதிபாதாளம் என்று அதலை என்றால் ஆகாயம், ஆதிவள்ளி, கைலாசம். ஆமா சாமி. சுதலை என்றால் நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய மத்திய லோகம். நம்ம வாழக்கூடிய மத்திய லோகம். இந்த லோகம் மத்தியலா. ஆமாம். ஆதிபாதாளம் என்றால் ஆதிபாதாளம் என்றால் நமக்கு கீழே இருக்கக்கூடிய லோகம், அதாவது அரக்கல் இருக்கக்கூடிய லோகம், அரக்கர்கள் இருக்கக்கூடிய அரக்கர் வாழக்கூடிய உலகம் தான் ஆதிபாதாள உலகம். ஆமையா. இந்த ஆதிபாதாளத்திலே யாரார்கள் கொலுவிருந்து வருகிறார்கள் என்று தெரியுமா? யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் சாமி? அசுரனான வல்லரக்கு 16 வயதிலே பட்டமாலை சூட்டிக்கொண்டு பவளக்கண்டியை மணமுடிக்க 56 தேசத்தை அரசாண்டு வாரானே. அரசாண்டு வரபோது 56 அரசர் எல்லாம் பகுதி கொண்டு கொடுப்பானா, பாதம் தொட்டு வணங்குவானா, இருசால் கொண்டு கொடுப்பானா, இருசால் கொண்டு கொடுப்பானா, இருகாரம் கொட்டி வணங்குவானா, இருசா கொண்டு அவரே இருகரம் வணங்குவாரோ. அப்படி அரசாண்டு வருகின்ற பொழுது அரக்கனாகப்பட்ட வல்லரக்கன் இல்ல பகவானை நினைக்க மாட்டான், பஞ்சாரம் பூச மாட்டான், பகவான் நினைக்க மாட்டான், பஞ்சாரமும் பூச மாட்டான், பஞ்சாச்சரங்கள் சிவனாரையும் நினைக்க மாட்டான், திருநீரும் பூச மாட்டான், அப்ப கோயிலுக்கே போமாட்டா. ராமா என்று சொல்வோரை நாக்க அறுப்பாரோ, நாக்க இழுத்தறுப்பான். ஆமா சுவாமி. இப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது நாட்டிலே எப்படி நல்ல மழை பெய்யும்? எப்படி பெண்ணைக்கு மழை பெய்யும்? சாரமலை பொழியலையே, சரமிளகு விளையலையே, சாரமலை பொழியலையே, ஆடுகரை விளையலையே, மழை இல்ல காரணத்தான் பஞ்சம் வந்து சேர்ந்ததையோ, நாடியது உருண்ட பஞ்சோ, நாழியது உருண்ட பஞ்சோ, நாயகரை தோற்ற பஞ்சோ. விடாதா நாயகரா. மஞ்சத்திலே 56 தேச அரசர்களும் பகுதி கொடுக்கவில்லை, பாதம் தொட்டு வணங்கவில்லை. பார்த்தான் வல்லரக்கன் மந்திரி. ஆமா கண்டிப்பா. எதுக்கு? ஆமா அள்ளி 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 கொடுப்பாரு. ஆமா அவ பெரிய யானை கூட இருந்தா விளக்கு பொருத்த மாட்டான். நல்லா இருக்காதுல. ஆமா இதற்கு என்ன வழி என்று பார்த்தான் வல்லரக்கன். ஆமா மந்திரியாரை வரவழைத்து 56 அரசர்களிடம் சென்று வரிப்பணம் வட்டிப்பணம் வசூல் பண்ணி கொண்டு வா என்று உடனே சொல்ல உடனே மந்திரியார் ஓடோடி போகிறார். 56 தேச அரசர்களிடம் சென்று வரிப்பணம் கேட்டான். வரிப்பணம் கொடுக்க மாட்டோம், வட்டிப்பணமும் கொடுக்க மாட்டோம், நீ செய்வதை செய் என்று எல்லார்கள் ஒரே குமரு குமரி ஆடி தடி பொறுக்க மாட்டாம நாடு திரும்பினா மந்திரியாரே